ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு ஒரு ஃப்ரை பண்ணலாம். இன்றைக்கி பாருங்கள், வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நான். இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடையில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த வெண்டைக்காய் போட்டுக்கோங்க. வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சிம்மு வேணாம், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். மீன்வாயில் நம்ம ஃபஸ்ட்டு பக்கத்தில் அடுப்பில் கடாய் வச்சுட்டு அந்த வேர்க்கடலை இருக்குது இல்லையா, அது வந்து கொஞ்சம் வறுத்து இப்போ பவுட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா கடைசியாக போடுறதுக்கு அது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை எண்ணெய்லாம் ஊற்ற வேணால் அப்படியே வறுத்துக்கலாம். சைட் பை சைட் நீங்கள் பார்த்துட்டே இருங்க, வெண்டைக்காய் கிளறிட்டே இருங்க. வேர்க்கடலை இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சு நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் பாருங்கள், அரைச்சிட்டேன் பாருங்கள். இந்த அளவு இருந்தால் போதும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு வெண்டைக்காய். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதே கடாயை வச்சுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆனதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள். வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இல்லாதவங்க மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதும் அந்த வெண்டைக்காய் இருக்குது இல்லையா, ஃப்ரை பண்ண வெண்டைக்காவை இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேர்க்கடலை அரைச்சோம் இல்லையா, பவுடர் பண்ணோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு எடுத்துருங்க. அவ்வளோ, வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வெறும் சாப்பாட்டுக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை எதுக்காச்சும் தொட்டுக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.